அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாவு யூஸ் பண்ணி இடியாப்பம் மட்டும் இல்லை, பத்திரி, கொழுக்கட்டை எல்லாத்துக்கும் இந்த மாவு யூஸ் பண்ணி பண்ணலாம். நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு மாவு பச்சரிசி, அதாவது ஐஆர் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் கடையில். அது வந்து நான் 5 கிலோ மாவு இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். பழைய அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வச்சிடணும். நீங்கள் வாயில் அரிசியை போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கணும். நான் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிருங்க. நல்லா வடிச்சிட்டு மிஷினில் கொடுத்து இடியாப்ப மாவுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இடித்து தருவாங்க. ஈர அரிசி இடித்து தருவாங்க. மாவும் இல்லை, மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாவு வந்து உடனே வறுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா மாவு வந்து புளிப்பாயிடும். சப்போஸ் உங்களுக்கு வறுக்க முடியலைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ மாவு கடாய், நான் பெரிய கடாயில் பெரிய அடுப்பு யூஸ் பண்ணி தான் வறுக்கிறேன். ஏன்னா ரொம்ப 5 கிலோ அரிசின்றப்ப நம்ம கேஸ் ஸ்டவ்வில் நின்றுட்டு வறுத்தோம்னா கால் வலி வந்துடும். இந்த மாதிரி பெரிய அடுப்பு யூஸ் பண்ணி உட்காந்துட்டு வறுக்கலாம். நான் 5 கிலோ அரிசி வந்து இந்த கடாயில் 5 டைம் போட்டு வறுத்தேன். இன்னும் பெரிய பாத்திரத்துலலாம் வறுப்பாங்க, நமக்கு இது தான் சரியாக வரும். மாவு ஃபஸ்ட்டு கடாயில் போட்டு வறுக்கிறப்ப கொஞ்சம் கரண்டி சிக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அப்படி வறுத்துட்டே இருக்கப்போ மணல் மாதிரி வந்துடும் மாவு. கைவிடாமல் வறுக்கணும். மாவு வந்து கலர் மாறிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா இப்படி அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டு வறுக்கணும். எல்லா மாவையும் வந்து வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்துகிட்டு இப்போ வந்து சளிச்சுக்கணும். இப்போ மாவு வந்து வறுத்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, மணல் மாதிரி போகும். இன்னொன்று அந்த கட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கப்பி, அதை எடுத்து வாயில் போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் பொறன்னு இருக்கும். அப்போ அதுலேயே மாவு வந்து வறுத்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லா மாவையும் வறுத்தாச்சு. இப்போ வந்து மாவு சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த கப்பியெல்லாம் வந்து திருப்பி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு சளிச்சோம்னா அது நமக்கு நல்ல சளிச்சிடும். மாவு எதுவும் வேஸ்ட் ஆகாது. மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். பார்த்தாலே நல்ல நெருன்னு இருக்கும். இப்போ இந்த கப்பியெல்லாம் சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ கிட்ட கப்பியே வந்துருச்சு. போட்டு மிக்ஸி ஜாரில் 2 ஜாரில் போட்டு இடிச்சிட்டு சளிச்சு எடுத்துட்டேன். சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வேஸ்ட் ஆகலை. இந்த கப்பி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதை கொழுக்கட்டைக்கு மாவு பிசையப்பெல்லாம் இது பண்ணி அதில் கலந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு 6 மாதத்துக்குனாலும் கெட்டு போகாது. ஒரு பிள்ளைங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாவு வந்து கொடுத்து அனுப்பலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.